ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். ஜனநாயகன் படத்தோட ஓடிடி ரைட்ஸ் 121 கோடிக்கு அமேசான் பிரைம்க்கு சேல் ஆயிருக்குன்னு நியூஸ் வந்ததுல இருந்து கூலி படத்தோட கம்பேர் பண்ணி ஒரு நியூஸ் ஒன்று போயிட்டு இருக்கு. அதாவது ரெண்டுல எந்த படத்தோட ஓடிடி ரைட்ஸ் அதிகம், பட் இது தேவையில்லாத கம்பேரிசனா இருந்தாலும் நேச்சுரலா இது வரும் தான். ஏன்னா இப்போதைக்கு தளபதியோட மார்க்கெட்டுக்கு ஓரளவுக்கு அது போட்டியா இருக்கிறது ரஜினி அவர்கள் தான். ஏன்னா தமிழ் சினிமாவில இருந்து ஜெயிலர், லியோ தான் 600 கோடிக்கு மேல வசூல் பண்ண படம். ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்கா இந்த ஒரு கம்பேரிசன் வருது. அண்ட் ஜனநாயகன் படம் 121 கோடி ஓடிடி ரைட்ஸுக்கு சேல் ஆயிருக்குன்னா கூலி படத்தோட ஓடிடி ரைட்ஸ் 110 கோடிக்கு சேல் ஆயிருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ ஜனநாயகன் படத்தோட ஓடிடி ரைட்ஸ் கூலி படத்தோட ஓடிடி ரைட்ஸை விட ஒரு 10 கோடி அதிகமாக தான் இருக்கு. அண்ட் ரீசெண்ட் டைம்ல பொதுவா இந்த மாதிரி தளபதி படங்களோட ஓடிடி அண்ட் சேட்டலைட் ரைட்ஸ் டீலில் வேற எந்த ஹீரோஸுமே பக்கத்தில் கூட வரமாட்டாங்க. ரஜினி அவர்களாக இருக்கட்டும், அஜித் அவர்களாக இருக்கட்டும், தளபதிக்கும் அவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நம்பர் வித்தியாசம் இருக்கும். பட் கூலி படத்தோட இயக்குனர் லோகேஷ் ஒரு ஆடட் ஃபேக்டர்ன்றதுனால ஓடிடி ரைட்ஸில் இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பரை அச்சீவ் பண்ணியிருக்கு. அதுவும் அமீர் கான், உபேந்திரன், ராவ அர்ஜுனன் சொல்லிட்டு நிறைய அதர் லாங்குவேஜ் ஆக்டர்ஸும் இருக்காங்க. பட் ரஜினி அவர்கள் இந்த ஏஜ்லயும் இந்த நம்பர்ஸை அச்சீவ் பண்றதுல ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா தளபதியோட ஏஜ்ல இருக்கிற ஆக்டர்ஸ் எல்லாம் எங்கேயோ பின்னாடி இருக்கும்போது ரஜினி அவர்கள் இப்போ டாப்ல இருக்கிற தளபதியோட போட்டி போட்டுட்டு இருக்காருன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ ஜனநாயகன் அண்ட் கூலி பாக்ஸ் ஆபீஸ்ல என்ன நம்பர் பண்ணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. மெயினா அந்த மேஜிக் நம்பரான 1000 கோடி வசூல யாரு ரீச் பண்ண போறா அப்படின்ற கேள்வியும் இருக்கு. பட் இந்த ரெண்டு படத்துல ஒரு படம் 1000 கோடி வசூல் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னா அது கூலிக்கு தான் கொஞ்சம் பெட்டர் சான்ஸ் இருக்கு. ஏன்னா தமிழ் சினிமாவில இருந்து மேக்சிமம் கலெக்ட் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் 600 கோடி தான். மீதி 400 கோடி ஹிந்தி, தெலுங்குல இருந்து வரணும். அதுக்கு ரொம்ப நேர்மையான வழி அங்க கண்டென்ட் நல்லா கிளிக் ஆகணும். பட் அங்க எந்த கண்டென்ட் கிளிக் ஆகும்னு சொல்லிட்டு அடிச்சு யாராலையும் கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஸோ ஓரளவுக்கு ஈஸியான இன்னொரு சான்ஸ் மற்ற லாங்குவேஜ் சூப்பர் ஸ்டாரை கொண்டு வர்றது. ஸோ கூலி ஜனநாயகன்ல கூலி படத்துல தான் அந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால 1000 கோடி வசூல் பண்றதுக்கு கூலி படத்துக்கு தான் கொஞ்சம் பெட்டரான சான்ஸ். அண்ட் ஜனநாயகன் தளபதியோட லாஸ்ட் படம்ன்ற ஒரு ஃபேக்ட் இருந்தாலும் அந்த ஒரு ஃபேக்டர்னால சின்ன ஒரு பர்சன்டேஜ் தான் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா தியேட்டர்ல படம் பார்க்கறவங்க தளபதி படம் வந்தா ஆல்ரெடி எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ லாஸ்ட் படம்ன்றதுனால ஒரு 50 கோடியை எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். கண்டென்ட் கிளிக் ஆச்சுன்னா ஒரு 100 கோடி எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். ஏன்னா எல்லாரும் ரிப்பீட்டடா வந்து பார்ப்பாங்க. ஸோ ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் நார்த்லயும் தெலுங்குலயும் ஹிட் ஆனாதான் 1000 கோடி வசூல் பண்றதுக்கு ஒரே சான்ஸ். பட் கூலி படத்துக்கு இந்த கண்டென்ட் சான்ஸ் மட்டும் இல்லாம அதர் லாங்குவேஜ் சூப்பர் ஸ்டார் இருக்கிறதும் ஒரு எக்ஸ்ட்ரா சான்ஸ். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். ஓகே, பாய்.